ஹாய் ஆல், பெங்களூர் டு சென்னை ஒன் டே ட்ரிப் பார்த்துடலாமா? நாங்கள் எலங்காலேருந்து தான் பஸ் ஏறினோம். இது பொது பஸ் போல் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா பெட்ஷீட்குள்ளே கேம் விளையாண்டுட்ருக்காங்க. மார்னிங் 5:30க்கெல்லாம் சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம். ஏர்லி மார்னிங் சென்னை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பில்டிங் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் ஒரு கிளிப் எடுத்தேன். விவொர்க் அண்ட் வெஸ்ட் சைட் ரெண்டுமே இந்த பில்டிங்கில் இருந்துச்சு. பட் பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அண்ட் நான் ஒரு பஸ் அப்சஸ்ட். ஸோ போகிற வர எல்லா பஸ்ஸுமே பார்த்துட்டே இருப்பேன். இந்த அழகான நிலா எங்களை ஃபாலோ பண்ணுதா இல்லை நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோமான்னு தெரியாமலே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சென்னையோட அழகை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சென்னை என்றைக்குமே சென்னை தாங்க. அந்த பஸ்ஸில் நாங்கள் தான் லாஸ்ட்டாக இறங்கணும். அப்போ தான் பார்த்தேன் சீட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குதுன்னு. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அந்த பஸ். இது கிளாம்பாக்கத்தோட ஊருக்கு போகிற பஸ் டிபார்ட். ரொம்பவே அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்சைட் டிபார்ட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிற அந்த வண்டியில் ஏறி போனோம். ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சு. அந்த வண்டியோட பேர் என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னையில் நியூ பஸ்ஸஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போல். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எல்லாமே ப்ரீ புக்கிங்குன்னு போட்டுருந்துச்சு. பாருங்கள் நீங்களே. அஃப்கோர்ஸ் சென்னை சென்னை பிரியாணி சாப்பிடாம எப்படி? ஒரு நல்ல பிரியாணி 2 பேருமே சாப்பிட்டுட்டு அப்படியே ஐபேக்கோ மூவ் ஆகிட்டோம். ஐபேக்கோ ஆம்பியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வாங்கின ஃப்ளேவர் மேங்கோ வித் பல்ப். 1 ஸ்கூப் வாங்கி 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். எனக்கு பஸ்ஸஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்பயுமே எல்லா பஸ்ஸஸையும் பார்த்துட்ருப்பேன். அப்படியே நாங்கள் பெங்களூருக்கும் கிளம்பிட்டோம். பஸ்ஸஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட பிரேக் டவுன் ஆகி 3 ஹவர்ஸ் டிலே ஆக பெங்களூர் ரீச் ஆனோம்.